சங்கரன் கோவிலில் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த நபரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். செய்தியாளர்களை படம் பிடிக்க விடாதவாறு பல்வேறு யுக்திகளை பயன்படுத்திய காவல்துறையினர் தனியார் வாகனத்தில் அழைத்து சென்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதியைச் சேர்ந்த மாணவி ஒருவருக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்த தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த அல் அமீன் என்ற நபர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சங்கரன் கோவில் அனைத்து மகளிர் காவல்துறையினர் விசாரணை செய்து வந்தனர். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த அல் அமீன் என்பவர் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக தலைமறைவாக இருந்து வந்ததால் அவரை அனைத்து மகளிர் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர். இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்து அனைத்து மகளிர் காவல்துறையினர் மருத்துவ பரிசோதனைக்காக சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனை கொண்டு வந்தனர். அப்போது செய்தியாளர்களை பார்த்தவுடன் 4 மணி நேரத்திற்கும் மேலாக அறையில் அடைத்து வைத்து வெளியே விடாமல் இருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்கள் படம் பிடிக்காதவாறு போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த அல் அமீன் என்பவரை முகமூடி அணிந்து தனியார் வாகனத்தில் அழைத்து சென்றனர். இச்சம்பவத்தால் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனை வளாகம் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.